அந்த குழந்தையை பற்றிய கனவு கோட்டையை கட்டி வாழ்பவர்கள் தாங்க பெத்தவங்க. அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் செருப்பாக ஆசைப்படுகிறேன், மற்றவர்கள் காலில் மிதிப்பட அல்ல. என்னை 10 மாதம் சுமந்தெடுத்த தாயை ஒரு முறையேனும் சுமக்க. தாலாட்டு எங்க இருந்துங்க வருது? தாய்கிட்ட இருந்து. ஏன் மருமக தாலாட்டு பாட வேண்டியதானே? மாமியார் தாலாட்டு பாட வேண்டியதானே? புருஷனுக்கு தாலாட்டு பாட வேண்டியதானே? தாலாட்டு வர்றது தாய்கிட்ட இருந்து தாங்க முத வர்றது. அப்புறம் ஒரு மருமக ஒரு வீட்டுல வேலைக்கு போறான்னு தெரிஞ்சா அந்த மாமியார் மொத சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த மாமியார் கண்ணுக்கு மருமக கொடுக்குற காசு காசாதாங்க தெரியும். அதுவே எங்க பெத்தவங்க கிட்ட நான் மொத சம்பாரிச்சு வாங்கின சம்பளமா என் மாசம் சம்பளமான்னு தெரிஞ்சா என் பெத்தவங்களுக்கு அது என்னோட உழைப்பா என்னோட ரத்தமா தான் மேடம் தெரியும். நாங்க நல்ல உடை அணிஞ்சுக்கணும்னு எங்க அம்மா அப்பா ஆசைப்படுவாங்க. ஆனா ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அவங்க நல்ல துணி போடுறாங்களோ இல்லையோ, நாங்க நல்ல ட்ரெஸ் போடணும்னு எங்களை பார்த்து சந்தோஷப்படுற பெத்தவங்க தாங்க எங்க பெத்தவங்க. அப்புறம் நான் ஹாஸ்டல்ல தாங்க படிக்கிறேன். எனக்கு ஏதாவது மனசுல கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் இருக்கு. அந்த நேரத்துல எனக்கு உதவியா இருக்கிறது என் பெத்தவங்களோட போட்டோ மேடம். யார்கிட்டயும் சொல்ல முடியாது. என் பெத்தவங்க போட்டோவை பார்த்து ஒட்டி அந்த போட்டோ ஒட்டி என் கண்ணீரை சிந்தி எங்களோட கஷ்டம் என்னன்னு நாங்க சொல்லியிருக்கோம் மேடம். அம்மா என்னைக்குமா வர, என்னைக்குமா லீவ் விடுவாங்க, ஒரே ஃபோன் மேல ஃபோனா இருக்கும் எப்போ வருவேன்னு சொல்லிட்டு. ஆனா அது நான் வீட்டுக்கு போற நேரம் நைட்டு 1 மணியா இருந்தா கூட சரி, என் பெத்தவங்க பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணுவாங்க என் குழந்தை வராதான்னு. அங்க இருக்குங்க எங்க பெத்தவங்க பாசம். ஒரு மாமியார் மருமகள் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பத்துல சந்தோஷம் தாங்க நிலைக்கும். அவங்க சொன்னாங்க, கணவன் மனைவி 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னுட்டு. அந்த கணவன் மனைவியோட இப்ப கணவன் மனைவி சேர்ந்தே தாங்க வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி சேர்ந்து வேலைக்கு போற ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தன் குழந்தைய 8 மணிக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வராங்க. வர வரைக்கும் அந்த குழந்தை படும் பாடு யாருக்குங்க தெரியும்? கதவு பூட்டிட்டு போறோம், அம்மா எப்ப வருவா அப்பா எப்ப வருவான்னு பாக்குங்க. அதுவே அந்த வீட்டுல பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தா குழந்தைய வாரி அணைச்சி முத்தம் இட்டு அதுக்கு சோறு ஊட்டி மடியில தாளாட்டி கதை சொல்லுவா பாருங்க. அப்ப அந்த பேரனுக்கும் பாட்டிக்கும் ஒரு உறவு ஏற்படுதுங்க. அது எதிர்காலத்துல அந்த குழந்தைக்கு வளமா இருக்கு. இது நல்லது இது கெட்டதுன்னு எடுத்து சொல்லி தராங்க. சின்ன கதை எங்க கிராமத்துல உண்மையா நடந்தது. ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பையனும் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. 3 மாசம் முழுகாம இருந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த புள்ள செத்து போயிட்டாரு ஒரு விபத்துல. அப்ப அவங்க அம்மா வீட்டுல இருந்து, யாரோட அம்மா வீட்டுல இருந்து, அந்த பொண்ணோட அம்மா வீட்டுல இருந்து, எம்மாடி நீ இந்த வயசானவங்களோட நீ என்ன பண்ணுவ வந்துடுமான்னு கூப்பிட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு அந்த இடத்துல? அம்மா உன்னை பார்த்துக்க அண்ணன் இருக்கிறான், அண்ணி இருக்கிறா, தம்பி இருக்கிறான், தம்பி பொண்டாட்டி இருக்கா. ஆனா எங்க அம்மாவை பார்த்துக்க யாரும் இல்லை. அம்மான்னு யார சொன்னா? அவங்க அத்தைய. அப்ப அந்த மாமியாரோட கண்ணுல இருந்து ஒரு ஒளி தென்பட்டது. நம்ம மக சாகல, மருமக ரூபத்துல இருக்கான்னு நினைச்சா அவளோட உள்ள மனசுல இருந்து ஒரு பூரிப்பு அங்க இருக்குதுங்க, பாசம். எல்லாரும் பேர் காலத்துல எங்க போவீங்க? தாய் வீட்டுக்கு. ஆனா அந்த பொண்ணு போகல. ஏன்னா 3 மாத காலம் விட்டுட்டு போனா நம்ம அத்தைய யாரு பார்த்துப்பாங்கன்னு போகலங்க. பேர்காலமும் நல்லபடியா முடிஞ்சது. குழந்தை பெண் குழந்தைய பெத்தி எடுத்தா. அந்த குழந்தை 4ஆம் வகுப்பு படிச்சது. திடீர்னு அந்த மருமக பஸ்ல போறப்ப காலிடறி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்துட்ட அந்த குழந்தைய பாட்டி என்ன பண்ணுவாங்க? அனாதை, இதை எப்படி வளர்க்கறதுன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க. செய்யலங்க. மருமக ஒற்றுமைக்கும் மாமியார் ஒற்றுமைக்கும் ஒரு படிக்கல்லாக அந்த குழந்தை இருந்ததுன்னு அந்த குழந்தைய இன்னும் வளர்க்குறாங்க. கூலி வேலைக்கு போய் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாமியாரும் மருமகக்குள்ள இந்த ஒற்றுமை இருந்தா ஏங்க அந்த வீட்டுல சண்டை வருது? எங்க வீட்டு மாமியாருங்க
எனக்கு அழகு பார்த்து பார்த்து தான் ஒன்னொன்னு செய்யறாங்க. இந்த மேடைக்கு பேச வந்ததே அவங்களால தாங்க. நானு கோடியில ஒரு வீட்டுல மாமியா பேரம்பேத்திய வளர்க்குறான். உண்மையிலே நடந்த சம்பவம். ஒரு பாட்டி மக பிள்ளைய இடுப்புலையும் மகன் பிள்ளைய கையிலையும் பிடிச்சிக்கிட்டு போறான். ரோட் காட்டு வழியா போறான். இந்த இடுப்புல இருக்கிற மக பிள்ளை சொல்லிச்சு, பாட்டி பாட்டி உங்க காட்டுல ஆடு மேயுதுன்னுச்சு. கீழே நடந்து வந்த மகன் பிள்ளை சொல்லிச்சு, பாட்டி பாட்டி நம்ம காட்டுல ஆடு மேயுதுன்னு. அப்பதான் பாட்டிக்கு உரைச்சிச்சு, இதுதான் நம்ம வாரிசுன்னு. எத்தனை மாமியார்கள் மகள் பிள்ளையை மட்டும் தூக்கி வைத்து விட்டு மகன் பிள்ளையை தெருவில் விடுகிறீர்கள். போய் மாமியார போய் கரெக்டா முதியோர் இல்லத்துல விட்டுட்டு இந்த அம்மா மகளிர் அரங்கத்துக்கு வந்துருச்சு. ஏமா நான் முதியோர் இல்லத்துல விடலம்மா, எங்க 2 மாமியாரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேம்மா. ஓ அப்படியா? வந்திருக்காங்களா? அம்மா எங்க மாமியாருங்கள 2 பேருமா, 2 பேரு. வாங்க வாங்க மாமியார், வாங்க வாங்க மேல வாங்க. உங்களை நாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். மேல வாங்க. உங்களை இந்த மேடைக்கு கூப்பிட்டு உங்களை பார்க்க முடிஞ்சதில் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக அவங்க பேசுகிறாங்க. அதை நிஜமாவே கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா.